வணக்கம் அன்புறவுகளே, காரசாரமான செங்கணையான் குழம்பு மிகவும் சுவையான முறையில் வாங்க எப்படி வைக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த மீன் இலங்கையில் பெரும் குளங்களில் இருந்து தான் இது பிடிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் இந்த மீனை செங்கணையான் என்று தான் நாங்கள் அழைக்கின்றோம். வேறு இடங்களில் இதற்கு வேறு பேர் கூட இருக்கலாம். கறிக்கு தேவையான தூளை நான் உடனடியாகத்தான் அரைச்செடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே அரைச்ச தூள் இருந்தால் அதை போட்டு சமைக்கலாம். முதல்ல கறி சமைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி வெந்தயம் போட்டு அதை படபடண்டு பொரிய விடுறேன். இதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. சீரகம் வெந்தயமும் எரிகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஓரளவு வதக்குங்க. இப்போ கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா வதங்கியதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த கறிக்கு உள்ளி சேர்க்க தேவையில்லை. இந்த டைமில் கறிக்கு தேவையான கறித்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ தூளையும் சேர்த்து ஒரு தரம் புரட்டி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மீனை சேர்த்துக்கொள்ளுங்க. மீனை சேர்த்து ஒரு தடவை கிளறி விடுங்க. இந்த டைமில் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு கறி வைக்கும்போது ஆரம்பத்தில் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. இந்த நேரத்தில் 3 பச்சை மிளகாயும் கறிக்கு தேவையான அளவுக்கு கொறுக்கா புளியும் சேர்த்துக்கொள்கிறேன். இனி கறியை மூடி கொதிக்க விடுங்க. கறி நன்றாக கொதித்து கொண்டிருக்கு. ஒரு தடவை திறந்து பார்ப்போம். இந்த டைமில் கரண்டியை போட்டு கிளறாதீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் தலைப்பால் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆக கூட சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் தலைப்பால் சேர்த்து உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்கான்னு பாருங்கள். திரும்பவும் கறியை மூடிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கறி இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரக பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. ஆக இறுதியாக பச்சை கறிவேப்பிலையை சேர்த்து இந்த அடுப்பை விட்டு கறியை இன்னும் ஒரு அடுப்பில் மாற்றி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மீனிலேயே நான் இன்னும் ஒரு சொதியும் பொரியலும் பொரிக்க போகிறேன். இந்த முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்கள். இது எந்த ஊர் கறியும் அல்ல, எனது விருப்பத்தில் நான் சமைச்சது. இது எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.